ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பணம் பற்றிய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சேவிங் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனாவசியமாக நீங்கள் செலவழிக்கிற அமௌண்ட்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாகும். ஏன்னா நம்மள நிறைய பேர் சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த காசு எப்படி சேர்ந்துச்சுனே தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். இது 5000 வச்சது எப்படி கரைஞ்சிச்சு, எப்படி செலவாச்சுன்னே தெரில அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கான சில காரணங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 85% மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிச்சயமாக எனக்கு பணமோ காசோ இல்லை வந்து எதுவுமே வரப்போகிறது கிடையாது. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் இப்படி நினச்சிக்கிறாங்க, 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 20,000 உங்களுக்கு மாதம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிச்சயமாக சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வீடியோக்கும் வியூஸுக்கும் எதுக்குமே பணத்துக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற முன்னே எனக்கு எந்த பணமும் வராது. தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா 24 hours விதி. அதாவது 24 hours ரூல்ஸ். இப்போ ஒரு பொருளையோ இல்லை வந்து நம்ம கடைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தேவை இருக்குதா அப்படின்னா நம்ம மைண்ட் யோசிக்காது. அது பார்த்தோன்னே அழகாக இருக்குது, ஒரே பிங்க் கலரில் தான் நம்ம நிறைய டாப்ஸோ இல்லை சாரியோ வச்சுருப்போம். பட் ஆனால் எத்தனை டைம் அந்த பிங்கோ இல்லை நம்மளோட ஃபேவரட் கலரில் பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும். ஒரு நாள் நம்ம விட்டுட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம அதை பார்த்து ரசித்ததுக்கப்புறம் இது எதுக்குடா வாங்கணும், ஆல்ரெடி இவ்வளோ இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது பார்த்து ஆசைப்பட்டாலும் அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணி வாங்குங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசு. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 10 ரூபாயை நீங்கள் என்றைக்குமே கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. 10 ரூபாயை இதே மாதிரி இன்னொரு 4-10 ரூபா சேர்த்துனோம்னா 50 ரூபா வரும். இது கூட இன்னும் ஒரு 6 சேர்த்துனோம்னா 100 ரூபா வரும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சின்ன பணத்தையுமே எடுத்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். இல்லை செலவழிக்கும் போது அதனுடைய எவ்வளோ இந்த 10 ரூபா இந்த மாதிரி 10 ரூபாயா சேர்த்துனா தான் நமக்கு 100 ரூபா நம்ம சேர்த்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு பணத்தோட அருமை வந்து உங்களுக்கு புரியும். பணத்தோட வலிமை அப்படின்றதுமே உங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய 50 ரூபா நோட்டை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு 10 ரூபாய் பார்த்து கிடைக்காது. ஏன்னா இது 50 ரூபா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த 10 ரூபாயா 5 டைம் சேர்த்தோம்னா 50 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து சில்லறையில் நிறைய அமௌண்ட் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட தான் வந்து சில்லறை காசுகள் நிறைய புழங்கும். அண்ட் அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி விலையில் ட்ரெஸ்ஸு வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நானுமே ஆஃபர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த சொல்கிறேன். இப்போது நான் ஆஃபரில் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆஃபரில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ரம்ஜானுக்கு ஒரு 4-5 செட்டு வாங்கியிருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை வாங்கிட்டேன் இல்லையா, இனி வந்து கடைசியிலேயே நான் போக மாட்டேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, என் பாப்பாவுக்குமே 4-5 ட்ரெஸ் நான் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ என் பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது, அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கடுத்து பக்ரீத்துக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று போய் நான் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் எடுத்து ஒரு 4 வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிஜமாவே யூஆர் அ கிரேட். அது மூலிமா நல்லா சேவ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஸோ ஆஃபர் ஒவ்வொரு டைமும் ஆஃபர் போடும்போதெல்லாம் கடைக்கு போய் அள்ளிட்டு வந்தீங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய முட்டாள்தனம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஆடி ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆடியில் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும், அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை அடுத்து என்ன ஃபெஸ்டிவல் வரும்னு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அனாவசியமாக அமௌண்ட் வந்து செலவாகிறத வந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா ஆஃபர் போடுறாங்கன்னு அள்ளி கொண்டு வந்து குமிச்சிக்கிட்டு ஸோ எப்போ எதை வாங்கணும், எது பத்துதா பத்தலையா, அப்புறம் நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு பார்த்துட்டு புதுசு தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம், இது 100% ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு. அங்கே எப்போவுமே இந்த பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த எப்படி சொல்கிறதுனா
இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டடாக வரக்கூடியது வந்து எப்போவுமே ஆஃபரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக்கெட் பிஸ்கெட் கட்டு, அதாவது பெருசாக இருக்கும் இல்லையா, 12 பேக்கெட் வரும் இல்லையா, அந்த பல்காக அந்த மாதிரி இருக்கிறது வந்து வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து 25 டேஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. அதாவது 25 நாளுக்கு முன்னாடியே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆஃபரில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன், ஆஃபரில் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு பிடிக்கலன்னா வேறு யாருக்காவது கொடுத்துடலாம், ஓகேங்களா. பட் ஆனால் சாப்பாட்டு ஐட்டமு இல்லை வந்து இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டமும் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக 1க்கு 100 டைம் யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா, அது எதனால அந்த ஆஃபரில் கொடுத்துருக்காங்க, அது 50% ஃப்ளாட் 50% ஆஃபர் அப்படின்னு உணவுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதோடைய தரத்தை பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைன்னா நம்மளோட பணம் போடுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகும். அதுவும் இந்த பிஸ்கெட்டில் வந்து குழந்தைங்க தான் சாப்பிட்றாங்க. மேபி அவங்க தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களா அப்படின்றது தெரியல. நாங்கள் அப்படியே தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டுவிட்டோம். குப்பையில் போடும்போது கூட அவங்க கேட்டாங்க, அந்த அக்கா எதுக்கு இவ்வளோ போடுறீங்க கொடுங்க. அப்புறம் அந்த அக்கா இந்த மாதிரி சொன்னோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம். ஒரு 300 பணம் செலவழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பணமாக பார்க்காம இந்த 300 நீங்கள் எவ்வளோ உழைப்பை கொடுக்கணும்னு யோசிங்க, ஓகேங்களா. 300 இப்போ நீங்கள் ஒரு ½ டே ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த 300 நீங்கள் ஒரு சுடிதார் தைக்கணும், இல்லை ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ உழைப்பை கொடுத்து தான் அந்த 300 நமக்கு வரும். அந்த 300 நம்ம இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்துறதுக்கும் பணத்தை கரெக்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து யோசிங்க. அது 300 கிடையாது, 50 இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. பணத்தை உங்களோட உழைப்பாக பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய நான் பார்க்குறேங்க. இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் லெவலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் மற்றவங்க சொந்தக்காரவங்க வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்றதுக்கான ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக பந்தா காட்டுறது. அதாவது எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம 50,000 சம்பாதிப்போம். ஆனால் அவங்க வெறும் டெய்லியும் ஒரு 200 300 இல்லை மாதத்துக்கே ஒரு 10,000 20,000 சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினு, பெரிய எல்லாமே ஹை குவாலிட்டி அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குமே வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம அப்போ பார்க்கும்போது என்ன யோசிச்சா இவ்வளோலாம் இது பண்ணுறாங்கப்பா, நல்லா இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தா தான் தெரியும் மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அது எதுவுமே வந்து தேவை கிடையாது. யாரோட எப்படி சொல்கிறது, யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதனால லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது. நஷ்டம் மட்டும்தான் அடைவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது போக போக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு வேலை இஎம்ஐ கட்ட முடியாமல் போச்சுன்னா வீட்டுக்கு வந்து நின்று சத்தம் போடுறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் மரியாதை வந்து பாதிக்கப்படும். அதனால் இருக்கிறத வச்சுட்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கோங்க. நிஜமாவே சம்பாரித்து உழைச்சி வாங்கி நீங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா 100% ஓகே. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி போலித்தனமாக வந்து நம்மள்ட்ட வருமானமே 500 தான் இருக்குது, ஆனால் 5,000 பிளான் பண்ணி ஒரு பொருளை வாங்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சேமிப்பெல்லாம் முடிச்சுருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாலும் அதுவுமே சேமிப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு 30 லட்சம் 40 லட்சம் வீடு வந்து அவங்களுக்கு சொந்தமாக போகுது, அதுவுமே சேமிப்பு தான். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ற வருமானம் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஃபஸ்ட்டு கட்டுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியாக ரன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக விமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போங்க. நிச்சயமாக உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணி கண்டிப்பாக சம்பாதிங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா பணம் கொடுக்குற பாதுகாப்பு, பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிற பலம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதை நான் 100% சொல்லுவேன். இதனால் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் உங்கள்கிட்டருந்து வந்தாலும் அதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்குவேன். காரணம் ஏன்னு சொல்கிறேன், இப்போது ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகி ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய ஒரு விமனால் நான் சொல்கிற விஷயம் புரியும். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த ஸ்டேஜில் இருக்கிற விமனுக்கு நான் சொல்லக்கூடிய பிரச்சனையோட ஆழம் புரியும். என்னென்னா நம்ம பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ ஹஸ்பண்டோ நம்ம பிள்ளைங்களோ கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதாவது அவங்கள்ட்டேருந்து
கிடைக்காத ஒரு நம்பிக்கை யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க. சரிங்களா? அந்த பணம் ஒரு ரூ. 50 இருந்தால், ஒரு ரூ. 100 நம்ம கையில் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரீசன்ஸை தேடவே தேடாதீங்க. இதனால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நான் இதை பண்ணுறேன், எனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு எதனாச்சும் ஒரு இன்கம் வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அதை முயற்சி பண்ணிகிட்டே உட்காராமல், அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க என்னென்னா, சரி ஓகே நம்ம இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணி வேலைக்கு போகணும். இந்த மாதிரி காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. அது அந்த மாதிரியான விஷயங்களே வேண்டாம். இன்றைக்கி நினைக்கிறீங்களா, அதை இன்றைக்கே ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது ரொம்ப நாளாக நான் நிறைய இப்போ நான் எப்போ என்னோடய பிஸ்னஸ்க்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சணும் அப்போ நிறைய புலம்பல்கள் நான் கேள்விப்படுறேன். நான் கண்டிப்பாக ஒரு சிஸ்டராக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் இதை பண்ண நினச்ச முடியலக்கா. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க நினச்சி நிறைய பயப்படுறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பயப்பட்டுட்டே இருந்தோம்னா அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். கடைசி அது என்னைக்கு அதுக்கு ஒரு எப்போ எண்டு இருக்கும்? எங்கள் மாமனார் இப்படி சொல்லிடுவாங்களோ, எங்கள் நாத்தனார் இப்படி சொல்லிடுவாங்களோ, எங்கள் சொந்தக்காரவங்க இப்படி பேசிடுவாங்களோ. அவங்க பேசத்தாங்க செய்வாங்க. நம்ம பண்ணி நல்லா இருந்தாலும் பேசவே செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, இல்லை டெய்லி ஒர்க்குக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கீங்க, காசு சம்பாதிக்கிறீங்க, உங்கள் குழந்தைய இந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூல் மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சிக்கு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்குமே வாய்ப்புழக்க தான் செய்வாங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செல்ஃபில் பிரச்சனை இருக்குதா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இது மாதிரி என்னால் கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரினா அதை கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் உடம்பு ஆறணும், இப்போ தான் நமக்கு பிரசவமாக இருக்குது, இன்னும் 1 வருஷம் போகட்டும், இல்லை நமக்கு ஏதாவது சிசேரியன் அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் மற்றவங்களை நினச்சி இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ நினச்சி பயப்படுறது நிறுத்துங்க. ஸோ மோட்டிவாக ஆகுங்க. உங்கள் பார்ட்னரை உங்கள் கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் 99% அடுத்து வர்றது எல்லாமே ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இல்லை வேலைக்கு போங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கள். பட் வாட் எவர் டூ, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கான அடையாளத்தை தேடுங்க. ஸோ அதான் நான் சொல்லுவேன். இது நிச்சயமாக கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஹார்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நிச்சயமாக எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ நான் என்னோடய சிஸ்டர்ஸ் மாதிரி நினச்சி தான் நான் பேசுகிறேன். உங்களை நான் சப்ஸ்கிரைபராகவே நினைக்கல, என்னோடய சிஸ்டர், என்னோடய வெல்விஷமாக நினச்சி தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி நான் திட்டுறேன் அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படியே திட்டினா கூட பார்த்திங்கன்னா அது அன்பினோட வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கமெண்ட் எனக்கு வருது என்னோடய வாட்ஸ்அப்பில். ஒரு நாள் நான் காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு இப்போல்லாம் அதை எடிட் பண்ணி, ஏன்னா நம்பரெல்லாம் தெரியும், அதெல்லாம் எடிட் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிலே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதுலேயும் சொல்கிறேன் காமனாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் 100% நம்பி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் லைக் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய், சி யூ, டேக் கேர். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்ட மாதிரி தோணுது. ஸோ ஓகே, பார்ப்போம். என்கிட்ட ரிப்பீட்டடாக மந்த்லி ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டர்ஸ்க்காக பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபர் நிச்சயமாக ரெகுலராக வாங்கிட்டுருக்கவங்க, இல்லை எப்படா இந்த ஆஃபர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் நான் சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் 250 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆயிலுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறீங்க. ஸோ நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 2 டிவைட்டாக பிரிச்சிருக்கேன். எப்படின்னா, நீங்கள் வெறும் ஆயில் வேணுனாலும் 250 ml வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனாலும் 250 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் 250 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டுமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 250 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் ஃப்ரீ டெலிவரியில் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான டைம், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் 250 ml பாட்டில் ஃப்ரீ டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலுக்கு மட்டுமே ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டான டைம், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.